ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பிக் பாஸ் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, இனி என்ன போடுறதுனே தெரியல. ஸோ சீரியலை பற்றி பேசலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். ஸோ நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்ல நான் போட்டிருந்தேன், சீரியல்ஸை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பேன். யூடியூப்ல நான் அவ்வளோவா போட்டதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன். ஏற்கனவே சீரியலை பற்றி போட்டு தான் அதுக்கப்புறம் காப்பி ரைட் வந்து சேனலே இது பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து பல வர கொல கொலலாம் நம்ம பேச வேண்டாம். சீரியல்ல வந்து நம்ம ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிவ்யூ நம்ம ப்ரிவ்யூ தான் நம்ம பண்ண வேண்டியதில்ல. ரிவ்யூ பண்ணலாம் இல்லையா? ஸோ ரிவ்யூ பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, வீரா சீரியல் வந்து நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறேன். வீரா சீரியல்ல நானும் நாடகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பிக் பாஸ் பார்த்தாலும் பார்க்குறேன். நாடகமும் ஒவ்வொரு நேரம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப கண்ட்ராவியா போயிட்டு இருக்கு வீரா சீரியல் வந்து ரொம்ப கண்ட்ராவி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? வீரா சீரியல் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. உண்மையை உடைச்சா தானே கேஸ் நாடகம் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது மூவ் ஆகும். ஒரு அளவும் பண்றது இல்ல. இப்ப வீராக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதாமா? இப்ப மாறன் என்ன செய்ய போறாராமா? அண்ணனை காப்பாத்தி ஒரு நல்ல பேர் கிரீடம் வாங்கி வைக்க போறாராமா? எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களாமா? அதைத்தான் அவங்க அத்தைக்காரியும் சொல்றாங்க. இப்ப வீராக்கு தெரிஞ்சா மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? நானே இதை ஆரம்பத்துல சொல்லலான்னு தான் நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நாடகத்துல உண்மைய ஒரு இடத்துல உடைச்சாதான் நாடகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். நீங்க அரைச்சமாவையே அரைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அரைச்சமாவையே அரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? போர் அடிக்க செய்யும். நாடகம் பாக்குறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏப்பா சாமி, வீராக்கு உண்மை தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. வீராக்கு உண்மை தெரிஞ்சா மட்டும் அவ எங்க உண்மையை சொல்ல போற? அவளும் அவங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்தத்தானே பாப்பா. ராகவனை தானே காப்பாத்தலான்னு பாப்பா. ஏன்னா என்ன இதை வந்து ஒரு ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் மாறனை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒண்ணுதான் அங்க வழி. வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க அக்கா வாழ்க்கையை அவ பாப்பாள, இவன் அண்ணனுக்காக யோசிப்பாளாமா. வீரா வந்து அவங்க அக்காக்காக யோசிக்க கூடாதாமா. ஐயோ சாமி. ஆனாப்பா ஒரு ஒண்ணும் இல்ல கைஸ். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாம் பழி வாங்கணும், குடும்பத்துல போய் பழி வாங்கணும்னு நினைச்சா எத்தனை குடும்பத்தை எத்தனை பேர் பழி வாங்குறது? ரொம்ப கேவலமா இருக்கு. நாடகத்தோட கண்டென்ட்டே கரெக்டாவே இல்ல, நல்லாவே இல்ல. வீரா சீரியல் வந்து ரொம்ப மொக்க போடுது. நீ அடுத்து ஒவ்வொரு சீரியலா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், சரியா? சந்தியா ராகம், அதுக்கப்புறம் என்ன நாடகம், நிறைய புது புது நாடகம்லாம் வருது. நீ அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல.